என்னாச்சு? அது யாரு? யாரு? அங்க இருந்த பொண்ணு. நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். நீங்க எதுக்காக அங்க போனீங்க? அது அங்க இருந்து ஏதோ குடிச்சிட்டேன். என்னது? அங்க இருந்து ஏதோ எடுத்து குடிச்சிட்டேன். இந்த காட்டுல தெரியாததெல்லாம் நிறைய கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவ எதுவும் பண்ண மாட்டா. அவளா? ஆமா. சொல்லணும்னா இந்த வீட்டுக்கும் காட்டுக்கும் நிறைய கதைகள் இருக்கு. என்னாச்சு? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. அப்ப நான் பார்த்தது அவளையா? ஆமா. அந்த பொண்ணு எப்போ சத்தா? அப்பாவை கொன்ன அதே நாள்ல தான். அப்போ அப்பா கூட இங்கெங்கேயாவது தான் இருப்பார்ல? ஏன் பயமா இருக்கா? இல்ல இல்ல, பயம்லாம் இல்ல. உங்களை பார்த்தாவே தெரியுது, நல்லா பயப்படுறீங்க. இல்ல, இப்படிலாம் நடந்ததுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணலையா? இந்த காட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. எனக்கு சாதகமா ஒரு நாள் தீர்ப்பு வரும். இப்போ நான் அந்த ஸ்டெல்லாவை பார்த்ததால இனியும் நான் அவளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமோ? இந்த காடு வீடுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவன் இங்க இருந்து போகல. அவங்கள தேடி இங்க யாரும் வரலையா? இல்ல. அப்போ டேவிட்? இல்ல. உன் மனசுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கும்ல, என்ன சொல்றதுன்னு தெரியல. தாத்து, என் வீட்டுக்கு வந்துடுறியா? ஹே, சிரிக்காத, உண்மையா தான் சொல்றேன். சிரிக்காம என்ன பண்றது? கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள காதலா? நல்ல ஆளு நீங்க. அது இப்போ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல. வேண்டா சுகு, இந்த காடு விட்டு வந்தா எனக்கு ரொம்ப பயம். இங்க நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். நான் தமாஷுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸா தான் சொன்னேன். தாத்துக்கும் இங்க யாரும் இல்லைல்ல, ஊருக்கு போய் நம்ம ஒன்னா இருக்கலாம். என்ன? நானும் என்னோட பழக்க வழக்கம் வேற சுகு. சுகு நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நீங்க பைத்தியம். அப்படியே வச்சுக்கோ. ஏன் வீட்டில் அம்மா மட்டும்தான். நல்ல வீட்டில் இருக்கிற எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இப்படி ஏதாவது நடந்தாதான் உண்டு. என் சுபாவத்தினால இல்ல, இந்த சினிமாக்காரங்கன்னு சொன்னாலே சாராயம் கஞ்சா அடிக்கிறாங்கன்னு ஊர்ல இருக்கிற பல பன்னாடைங்க நினைச்சிட்டு இருக்கு. அதனாலதான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பா. உனக்கு என்ன பிடிக்கலன்னு நேராவே சொல்லலாமே, அதுக்கு வேற பொண்ணு கிடைக்கும்னு எதுக்கு காரணம்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கே. வேண்டாம், இப்ப என்ன விடுங்க, நான் போய் தேன் எடுத்துட்டு வரேன். எனக்கு கால் நல்லா வலிக்குது. அதுக்கு நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இங்கே இருந்துருவா. வெளியில தனியா படுக்க வேண்டியதா இருக்கும். அது பரவாயில்ல,